வணக்கம் இன்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனதருமை மாப்பிள்ளைகளே. யார் வீடியோ போட்டாலும் போடலைனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன். அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தற்போதைய அப்டேட் என்னென்னா, நான் ஊருக்கு போகலை. அதை ஏன் கேன்சல் பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் தனியாக இவளை விட்டுட்டு போனேன்னா, இவ சரக்கடிச்சு ஏதோ ஒரு லைவை போட்டு மாத்திரையை போட்டு ஏதோ ஒரு சம்திங் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது எனது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அசரீரி, ஒரு அபிப்பிராயம். நம்மனால ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஏண்டா டேய், இந்த இருக்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு டூ வீலரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு டோக்கனை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூர் பஸ் ஏறினேன்னா சிங்காநல்லூர் இறக்கி விட போகிறாங்க. எதுக்கு ஒரு ஆளுக்கு? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ராஜ பரம்பரை கிடையாது. கண்ணு பகலில் வண்டி ஓட்டுறதுக்கு எதுக்குங்க கண்ணு தெரியணும்? நைட் நேரம் ஓட்டிகிட்டு போனால் தான் ஓரளவு மங்களா தெரியும், மாநாடு வர்ற மாதிரி தெரியும். பகல் நேரத்தில் அழகாக போய் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். அழகாக போய் கோயம்புத்தூரில் போய் காந்திபுரத்தில் இறங்கினா கோவை கார்த்தி இருக்கார். நல்லி எலும்பு சூப்பு, நெஞ்செலும்பு பாயா, ஆட்டுக்கால் குடல், இன்னும் என்னென்ன வேணுமோ ஆற்றில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் அப்படியே பிரித்து 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 வச்சிருவார். எனக்கு என்ன, எத்தனை நாள் வேணாலும் தங்கினாலும் வாங்க நான் உங்கள் ஊர் நான்ருவார். எனக்கு அது சோத்துக்கோ இடத்துக்கோ தங்குறதுக்கோ எதுக்குமே எனக்கு பஞ்சம் கிடையாது. ஆனாலும் நான் ஏன் போகலைன்னா, இவ இங்கே தனியாக ஒத்தையில் இருந்து ஏதாவது ஒரு வில்லங்கமான முடிவு எடுத்தால் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வர முடியாது. இப்போ சொல்கிறது தான், அவங்க அம்மா அமிர்தம்மாவுக்கும் பதில் சொல்ல முடியாது. என் மகளை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பழி வரும். இதுக்காகத்தான் நான் போகலை. ரெண்டாவது, சுமியோட ஐடியா அவங்க கையில் ஒப்படைச்சாச்சு. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டு விஷயமாக நான் சொல்கிறேன். சுமிக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்கள ஃபோன் நம்பர் 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரையுமே பிளாக் போட்டாச்சு. வாட்ஸ்அப்லேயும் பிளாக் போட்டேன். எதாக இருந்தாலும் தகவல் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குமரேசனுக்கு காலையிலே ஃபோன் பண்ணி, தம்பி அவங்கள நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், நீ வேணால் லாகின் பண்ணிக்க, அவங்களுக்கு சேனல் நீ தான் பார்க்குற, எனக்கும் அவங்க சேனலுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டேன். அதனால தான் இப்போ சமீபமாக அவங்க 3 கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருப்பாங்க போல். பொட்டப்பையிலே முடிஞ்சா இதை அழிடா, எதுக்குடா என் சேனலை வச்சுக்கிட்டு உருட்டுற, எதுக்கு அழிக்கிறேன்னு சொல்லி ஏதோ கமெண்ட் போட்டிருப்பாங்க போல் கம்யூனிட்டி போஸ்ட்டில். நானும் அதை பார்த்தேன். இனிமேல் நான் அழிக்க மாட்டேன். உங்கள் சேனலுக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நான் வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் பேர் சுமி அப்படிங்கிற பேரில் உள்ள அக்கௌண்ட்டை, கரூர் விஷயா பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சி விட்டாச்சு. இனி என் பேர்லையோ சூர்யா பேர்லையோ, சூர்யா பேருக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த நாய் இதையும் அவள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் தான் உனக்காக வச்சுருந்தேன். இப்போ நானே வெளியே வந்துட்டேன், ரிலீவ் ஆகிட்டேன். இதை சொல்லணும் உங்கள்கிட்ட. ஆனால் நான் என்னால் நேரடியாக ஃபோன் மூலியமாகவோ இல்லை வேறு ஆள் மூலியமாகவோ தகவல் சொல்கிறதுக்கு முடியாது. அதனால் அந்த வீடியோ மூலியமாக உனக்கு சொல்கிற தகவல், உன் அக்கௌண்ட்லேருந்து நான் ரிலீவ் ஆகி வெளியே வந்துட்டேன். இனி சுமி அபிஷியல் 2.0 அப்படிங்கிற ஐடிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதில் நீ என்ன வேணாலும் கூத்தடிக்கலாம், கும்மாளம் போடலாம், இல்லை நீ என்ன வேணாலும் எங்களை கழுவி ஊற்றலாம், இல்லை என்ன வேணாலும் பேசுகிறவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம். அது ஓன் பாடு, உன் கள்ளக்காதலையும் பாடு. அதுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை. எந்த நாய் என்னையை பற்றி கேவலமாக கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டாலோ, இல்லை என்னை கிளட்டு பெய்ஞ்சாலோ சொன்னாலோ, இல்லை என் குடும்பத்தை விட்டுட்டு வந்ததுன்னு சொல்லி பேசினாலோ எனக்கு அக்கறை இல்லை. அவன் போட்டிருக்கேன் என்னமோ நான் என்னமோ என் குடும்பத்தை பார்க்க முடியாமையும் என் பிள்ளைகளை பார்க்க முடியாமையும் துப்பு இல்லாமல் வந்த மாதிரி சொல்கிறேன். துப்பு இல்லாமல் வந்ததுக்கு காரணம் என்ன? நான் ஏன் இங்கே கட்டக்கருப்பி கூட இருக்கேங்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஒரு மனுஷன் இவ்வளவு தெளிவாக பேசுகிறவன், வாழ்க்கையில் எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு வந்தவன் ஏன் கட்டின பொண்டாட்டியை விட்டு வந்தாங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அது எனக்குள்ளேயே புதஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை நான் பப்ளிக் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஒரே வார்த்தை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இப்போ கூட கேட்டா, இது எத்தனை மாதத்துக்கு, 1 வாரமா, 1 மாதமா, இல்லை அப்படின்ட்டா 1 வருஷமானு கேட்டா. இனிமேல் எப்போவுமே சரி, எனக்கும் என் குடும்பத்திற்கும், அதாவது குடும்பம்னா சுமியை தவிர மீதி இருக்கிற என் குடும்பம் தான். சுமி மாத்திரம் என் குடும்பம் கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக நான் அடித்து சொல்லிட்டேன். இதுக்காக என்னை கோயிலுக்கு கூப்பிட்றா, அதுக்கும் நான் வர்றேன்ட்டேன். 3 days அவளுக்கு அந்த 3 நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அது கிளியர்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் திருச்செந்தூர் கோவிலுக்கோ இல்லை தூண்டிக்கருப்பு கோவிலுக்கோ இல்லை கணக்கம்பட்டிக்கோ பழனிக்கோ ஏதோ ஒரு புண்ணியஸ்தலம் ஏதோ ஒரு கோயிலில் வச்சு நான் சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்ணி கொடுக்க தயாருன்ட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் இப்போ முதல்ல என்ன சொன்னால், என்கிட்ட சேனல் நீ தான் வச்சுருக்க, அது அவகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ அடிப்பேன்டா. எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டிட்டேன். என் ஐடியில் என் சேனலை தவிர வேறு யாரோட சேனலுமே கிடையாது. அதை நிரூபிச்சிட்டேன். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகி பொங்கலில் அரை பொங்கலை தின்னான்.
இன்றைக்கி தான் உண்ணாவிரதத்தையே முடிச்சிருக்கா. காரணம் என்னென்னா 2 நாளாக அவளுக்கு மன உளைச்சல், மன குடைச்சல். என்னடா அது என்னமோ போட்டுக்கிட்டு நான் உன் கூட இருக்கேன், என்னைக்காவது உன்னை நான் திருடேன்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டியிருக்கேனா? ஓ கட்டின பொண்டாட்டிங்கிற 23 வருஷம் வாழ்ந்தவங்கிற உன்னை அசால்ட்டாக இருந்தால் திருட்டு பட்டம் கட்டிட்டால. இது அவள் எனக்கு தலையற மந்திரம் ஓதலை, எனக்கு புத்திமதி சொல்கிறா. இது உடனே வந்துடுவாங்க. கட்டப்பை கருப்பி அப்படியே அவளுடைய வப்பாட்டி புத்தியை காட்டுறா, அப்படியே அவனுக்கு மந்திரத்தை ஓதி விடுறா. கிடையவே கிடையாது. எனக்குன்னு சுய புத்தி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் எல்லாத்த விட்டு நான் விலகி வந்திருக்கேன். வக்கீலை கூட இன்னும் 2-3 நாள் ஆகட்டும், சரியா? முதல்ல கோயிலில் போய் சத்தியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போய் முறைப்படி ஐயா எனக்குன்னு சொல்லி வர்ற வருமானம் இம்புட்டு தான். இந்த வருமானத்தில் எனக்கு என்ன தேவைகளையோ மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் என்னைய பணிவிட, இவன் சும்மாவா பணிவிட பண்ணுவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நர்ஸை வச்சா கூட, நர்ஸை வச்சு அவங்கள வச்சு நம்மளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொன்னால் கூட நர்ஸு சாப்பாடு செய்ய மாட்டாங்க. சாப்பாடு செய்கிறவங்க நர்ஸு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆக நர்ஸுக்கு பண்டுவம் பார்க்குறதுக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க ஒரு 15,000 ரூபா. அதே மாதிரி ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்குறாங்களா, காலையில் மதிய சாப்பாடு நைட்டு டின்னர், இது 3க்கும் சேர்த்து ஒரு 15 ரூபா. எப்படி எங்கள் ஊரில் 15 ரூபாய்க்கு குறைய கேட்க மாட்டாங்க. ஆக 30,000 ரூபா. இது போக நான் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் பார்க்குறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, இந்த பப்புவுக்கு கிரேவி பாக்கெட் வாங்குறது, அந்த வகையில் ஒரு 10 ரூபா. ஆக மொத்தம் என் வருமானம் 40 ரூபா. 40 ரூபாய்க்கு தகுந்த செலவு கரெக்டாக இருக்குது. ஒரு நூலளவுக்கு கூட வேறு எதுக்கும் என்னால் செலவு பண்ண முடியாது. நாங்களே கடைங்கப்பியை வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டு திரியிறோம். இது உலகத்துக்கே தெரியும். இப்போ அவளுக்கு வர்ற காசில் நாப்பில் என்ன அவளா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு 4-5 டியூ ஓடுது, நகைக்கடை சீட்டு, ஏலச்சீட்டு, இதை மாதிரி ஓடுது. இது போக அவள் பிள்ளையோட படிப்பு, ஹாஸ்டலுக்கு பணம் கட்டணும், அதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு அவள் ஒரு மாதிரி ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 4 பேர் கொடுக்குற காசை வாங்கி அவள் செலவு பண்ணிக்கிட்டு திரியிறா. ஆக மொத்தத்தில் எங்கள் 2 பேருக்கும் வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. கோர்ட்டே வந்து என்கிட்ட இவ்வளோ கொடுங்க ஜீவானம்சம்னு சொன்னால் கூட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பேமெண்ட் இல்லை. அந்த பழைய பொண்டாட்டிக்கு நான் சொல்லிக்கிறேன், இனிமேல் நீ எல்லாத்துலேயுமே பழசு தான். எனக்குன்னு இருக்கிற புது பொண்டாட்டி இவ தான். இனிமேல் என்ன தட்டி கொடுக்கக்கூடாதா? உள்ளதை தானே சொன்னேன். இனி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து புதிய வாழ்க்கையை, புதிய அத்தியாயத்தை, புதிய தாம்பத்தியத்தை துவங்க போகிறோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கை பூத்து 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 குலுங்க போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. இவை மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேர் வாழ்ந்து காட்ட போகிறோம். யாரெல்லாம் எங்களை கேவலமாக நினச்சிங்களோ, உங்கள் முன்னால் தலை நிமிந்து கெத்தா ராஜ கம்பீரமாக அவளுக்கு நான், எனக்கு அவ என் தர்ம பத்தினி, அவளுக்கு நான் உத்தம புருஷனாக உலகறிய வாழ போகிறோம். இதுதான் நடக்க போகுது. எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சுமி, உனக்கு சொல்லிக்கிறேன், இனி சுமிக்கு மட்டும் இல்லை, எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும், எல்லா எதிரிகளுக்கும், சூழ்ச்சி வலை பின்றவங்களுக்கும் நான் விடுற ஒரே எச்சரிக்கை இதுதான். நல்லா கேட்டுக்கங்க. இனிமேல் உங்கள் யாரை பற்றியும் மீடியாவுக்குள்ளே நான் பேச மாட்டேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். எங்களை பற்றி பேசுகிறீங்களா, தாராளமாக பேசிட்டு போங்க. ஏன்னா எங்களை வச்சு நீங்கள் பொழப்பு ஓட்டுறவங்க, தாராளமாக பொழைச்சி போங்க. நாங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயார். இனி எங்கள் வேலை என்ன தெரியுமா? வீடியோ போடுதல், விலாக் போடுதல், குஜிலி மஸ்து, கும்மாளம், குடி, உல்லாசம், சல்லாபம், கொடியேற்றுறது, இறக்குறது, இது எல்லாம் தான் இனிமேல் எங்கள் வேலை. எங்களை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, என் காமெடியை ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க. அவளுடைய கவர்ச்சிக்கு அடிமையானவங்க 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர். அதனால் இனிமேல் யார் விஷயத்துலையும் நாங்கள் மூக்க நுழைக்க விரும்பலை. அவங்கவுங்க வீட்டுக்கு அவரைக்கா சோத்துக்கு, பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி மோரு. அதுக்கு இதுக்கு ஒத்து வருதா? சரி, ஏதோ ஒன்று, பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி ஓடு, அப்படி கூட வச்சுக்க. இனிமேல் சொல்கிறேன், என் லைவு கரெக்டாக வரும், 8 நிமிஷம் வீடியோ கரெக்டாக போடுவேன். மத்தியான சாப்பாடு இந்த ஆர்டர் கொடுத்துருக்கோம். வந்தவுடனே இன்றைக்கி சோறாக்கலை வீட்டில், வேறு வழி இல்லை. இப்போ தான் சமாதானம் அடைஞ்சிருக்கா. அந்த அதலக்கா இருக்குது, அதையாவது பொறிச்சு கொடுப்பானே. அதெல்லாம் பொறிக்கவும் முடியாது, ஒரு மயிரும் முடியாது. உன் வேலையை பாரு, சோறு வரும் கடையிலேருந்து, சாப்பிட்டு தூங்கு. 6 மணிக்கு லைவ் போடுறதுக்கு தொங்கு அப்படின்ட்டா. தொங்குனா எங்கள் ஊர் அர்த்தப்படி போன்னு அர்த்தம். மாமாப்பிள்ள நானும் தொங்குறேன்னா போன்னு அர்த்தம், சரியா? அதனால் இனிமேல் சுமியோட ஐடிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, சுமிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அனைத்து உறவுகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. அனைத்து தகவல் தொடர்பு துறையும் கண்டிக்கப்பட்டு விட்டன, துண்டிக்கப்பட்டு விட்டன. இனிமேல் அவளுக்கு எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அதை மீறி ஏதாவது இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், கட்டப்பை கருப்பி தான் காரணம், சூர்யா தான் காரணம்னு சொல்லி ஏதாவது தகவல் வந்தால் அதுக்கும் எங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது. பண விஷயமாக இருந்தால் கோர்ட்டு மூலயமா வா, மற்ற விஷயமாக இருந்தால் பிள்ளையை அனுப்பிவிடு தூது. அவன் பெரியவனை வர சொல்லு, இல்லைன்னா சின்னவன்ட்ட ஃபோனை போட சொல்லு, பதிலை சொல்கிறேன். இனிமேல் என்கிட்ட இழப்பதற்கு ஒன்றுமில்லை. எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு, கட்டடத்தை கொடுத்தாச்சு கையில், கட்டி முடித்து வீடு பால் காய்ச்சி கையில் ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கேன். என்னை ஆளை விட்டுருங்க. எனக்கும் இனிமேல் உங்களுக்கும்
தொடர்புள்ள சுமி, உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தடவை தான் உங்கள் பேரை என் வாயால் சொல்லுவேன். இனிமேல் வாயை திறந்து உங்கள் பேரை நான் சொல்லிட்டேன்னா உங்கள் காலில் கிடக்கிறத கலட்டி என்னை நீங்கள் அடிக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. இனிமேல் நீங்கள் என் மனைவி கிடையாது, அடுத்தவனுடைய காதலி. ஓகேவா? இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் எங்களை பேசுனீங்கன்னா சட்ட நடவடிக்கைகள் பாயும் உங்கள் மேலே. இனிமேல் நீங்கள் யூகிக்க முடியாத இடத்துல நாங்கள் 2 பேர் இருப்போம். சரியா? ஓகே, பாய்.